Good morning children. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் புக் அதில் இருக்க சாப்டர்ஸ் ஒன்று பார்க்க போகிறோம். இந்த புக்கு வந்து சமச்சீருக்கும் மெட்ரிகுலேஷன் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இட் இஸ் காமன். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தாங்கன்னா சாப்டர் 1 ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். இதில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம், தியரி பார்ட், தட் இஸ் கான்செப்ட் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் எக்ஸசைஸ் 1.1. இதோட டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம டே டு டே லைஃப்பில் இருக்கிற எல்லா சிச்சுவேஷன்ஸையுமே கேன் பி ரெப்ரசன்டட் மேத்தமேட்டிக்கலி த்ரூ ரிலேஷன்ஸ் ஆர் ஃபங்க்ஷன்ஸ். ஃபங்க்ஷனாகவோ ரிலேஷனாகவோ எல்லா சுச்சுவேஷனையும் நம்மளால் ரெப்ரசன்ட் பண்ண முடியும். ஸோ பிஃபோர் கோயிங் டு ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் நம்மளுக்கு ஆர்டர்ட் பேர்னால் என்ன, கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னால் என்னன்னு தெரியணும். ஸோ ஆர்டர்ட் பேர் அப்படின்னா பார்த்தீங்கன்னா பேர் அப்படின்னா வாட் இஸ் a pack of two, அதுதான் பேர். ஒரு ரெண்டு சேர்ந்து சாக்ஸ்ன்னு சொன்னோன்னா பேர் ஆஃப் சாக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ செட் ஒரு ரெண்டு சேர்ந்த ஒரு விஷயம் தான் பேர். ஸோ எனி பேர் ஆஃப் நம்பர்ஸ், ஏதோ ஒரு நம்பர் அதை வந்து ஒரு பர்டிகுலர் ஆர்டரில் எழுதியிருந்தாங்க அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் ஆர்டர்ட் பேர் ஆஃப் நம்பர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு ஆடிட்டோரியம் போகிறோம், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் நம்மளுக்கு எப்படி கொடுப்பாங்க, J7 A3 அப்படி கொடுப்பாங்க. அப்போ J7 அப்படின்னா ஜேத் ரோவில் 7th சீட் நம்பர் நம்மளுக்கு அலாட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து 8th ரோவில் 3rd சீட் நம்பர் அலோகேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்ட்ஸ் இன் அ கிராஃபில் சாதாரணமாக 2,3 மார்க் திஸ் பாயிண்ட் இன் அ கிராஃப் அப்படின்னு கொஷனில் கொடுப்பாங்க. இல்லைனா 8,5. ஸோ அதில் 2 எதை ரெப்ரசன்ட் பண்ணுது, எக்ஸ் கோஆர்டினேட் வேல்யூ, 3 வந்து ஒய் கோஆர்டினேட் வேல்யூ. சிமிலர்லி இங்கே வந்து 8 வந்து எக்ஸ் கோஆர்டினேட் வேல்யூ, ஒய் வந்துட்டு ஒய் கோஆர்டினேட் வேல்யூ. ஸோ இதுதான் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ஆர்டர்ட் பேர்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ஸ் ஆர் கிராஸ் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா என்ன அப்படின்னா, ப்ராடக்ட்னா மல்டிப்ளிகேஷன், ஜென்ரலாக அப்படி தான் மீனிங் ஆகும். ஸோ நம்ம 9th ஸ்டாண்டர்டில் நீங்கள் என்ன படிச்சிருப்பீங்க, 2 செட்டுன்னா என்ன, 2 செட்ஸை எப்படி யூனியன் பண்ணுறது, எப்படி இன்டர்செக்ஷன் பண்ணுறது, இதெல்லாம் 9th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க. இப்போ 10th என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா செட் ஏ செட் பின்னு 2 கொடுத்துருப்பாங்க. இதுக்கு கிராஸ் ப்ராடக்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது. கிராஸ் ப்ராடக்ட்னா இதுலேருந்து ஒரு எலிமெண்ட் எழுதணும், ஏலேருந்து ஒரு எலிமெண்ட் எழுதணும், பிலேருந்து ஒரு எலிமெண்ட் எழுதணும். அப்படி கண்டுபிடிச்சி எழுதுனா தட் இஸ் கால்ட் அஸ் கிராஸ் ப்ராடக்ட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ A cross B வேணும் அப்படின்னா ஒரு ஃப்ளார் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃப்ளார் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ இங்கே செட் ஏல என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கேரட், பிரிஞ்சால், லேடிஸ் ஃபிங்கர். அண்டர்ஸ்டாண்டிங்காக ஐ ஹவ் டேக்கன் தி புக் எக்ஸாம்பிள் இட் செல்ஃப். புக் எக்ஸாம்பிளில் வெஜிடபிள்ஸ் தனியாக, ஃப்ரூட்ஸ் தனியாக கொடுத்துருக்காங்க. அப்போ தான் கொஞ்சம் கிளாரிஃபைடாக புரியுன்றதுக்காக பேர் எடுத்திருக்கோம். ஸோ செட் ஏல கேரட், பிரிஞ்சால், லேடிஸ் ஃபிங்கர் இது 3மே இருக்குது. ஸோ சிம்பிளிஃபைடு லெட்டர்ஸாக ஏ ஈக்குவல் டு கேரட்டுக்கு ஃபஸ்ட் லெட்டர் C, பிரிஞ்சாலுக்கு B, லேடிஸ் ஃபிங்கருக்கு L இதை எழுதியாச்சு. அடுத்து செட் பியில் ஆப்பிள் அண்ட் ஆரஞ்ச், தட் இஸ் ஆப்பிளுக்கு A, ஆரஞ்சுக்கு O எழுதியாச்சு. ஸோ இப்போ A cross B எப்படி கண்டுபிடிக்கிறது. A cross B கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏலேருந்து ஒரு எலிமெண்ட் C எழுதிக்கோங்க, பிலேருந்து ஒரு எலிமெண்ட் A எழுதிக்கோங்க. திரும்பியும் ஏலேருந்தே C எழுதிக்கோங்க, இப்போ பியில் இருக்கிற O எழுதிக்கோங்க. ஸோ இதோட ஒரு ஃபுல் B செட்டை முடிச்சிட்டிங்க. அடுத்தது திருப்பி ஏலேருந்து B எழுதுங்க, செகண்ட் எலிமெண்ட், பிலேருந்து ஃபஸ்ட் எலிமெண்ட். திரும்பியும் அதே செகண்ட் எலிமெண்ட் B, இப்போ பியில் செகண்ட் எலிமெண்ட். அதே மாதிரி அடுத்தது L, A, அடுத்தது L, O. ஸோ இப்போ இதோட உங்களுக்கு A cross B முடிஞ்சுது. ஸோ A cross Bயில் பார்த்தீங்கன்னா C வந்து 2 C, இட் ஹஸ் கம் ஃப்ரம் செட் A. ஏவும் ஓவும் வந்துட்டு இட் இஸ் ஃப்ரம் செட் B. அதே மாதிரி இந்த 2 B கம் ஃப்ரம் செட் A, அடுத்தது ஏவும் ஓவும் ஃப்ரம் செட் B. ஸோ இதே மாதிரி B cross A எழுதும்போது நீங்கள் எப்படி எழுதணும், ஃபஸ்ட்டு B எலிமெண்ட்டை முதல்ல எழுதணும், அடுத்தது A எலிமெண்ட் எழுதணும். ஸோ பியில் இருக்கிற எலிமெண்ட் ஏல இருக்கிற எலிமெண்ட் C. திருப்பியும் பியில் இருக்கிற ஏவே எழுதிக்கலாம், ஏல இருக்கிற செகண்ட் எலிமெண்ட் B,
B, திரும்பியும் A, and Aல இருக்கிற third element L. So Aல இருக்கிற 3 எலிமெண்ட்டும் முடிச்சாச்சு. முடிச்சுட்டு you can next go for the second element in B, that is O, O, C, O, B, O, L. ஓகே, ஸோ இப்படி தான் B cross A நீங்கள் கண்டுபிடிக்கணும். அடுத்தது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா n of A cross B. n நம்பர் ஆஃப், n அப்படின்னாலே நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் A cross B. ஸோ A cross Bயில் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது? 1, 2, 3, 4, 5, 6. ஸோ 6 எலிமெண்ட்ஸ் யூ ஹேவ் இன் A cross B. இப்போ B cross Aலையும் 1, 2, 3, 4, 5, 6 இதுலேயும் 6 எலிமெண்ட்ஸ் இருக்குது. அடுத்தது n of A. n of Aனா ஏல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது? கவுண்ட் பண்ணிங்கன்னா 1, 2, 3. ஸோ 3 எலிமெண்ட்ஸ் இருக்குது ஏல. அடுத்தது n of B. n of Bயில் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது? 1, 2 எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இப்படி தான் நீங்கள் n of A cross B, n of B cross A, n of A, n of B எல்லாமே கண்டுபிடிக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் 3 செட்ஸ். ஸோ given A is equal to 0, 1, B equal to PQ, C is equal to AB, find A cross B cross C. இதான் கொஸ்டின். ஸோ இதில் நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு we have to find A cross B. ஸோ A cross Bயில் ஒரு ஃப்ளார் ப்ராக்கெட் ஆஸ் யூஷுவல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஏல இருக்கிற ஃபஸ்ட் எலிமெண்ட் கமா 0, பியில் இருக்கிற ஃபஸ்ட் எலிமெண்ட் P, 0, P, அதே மாதிரி 0, Q. அண்ட் தென் அகெயின் ஏல இருக்கிற ஃபஸ்ட் எலிமெண்ட் 1, ஏல இருக்கிற செகண்ட் எலிமெண்ட் 1, பியில் இருக்கிற ஃபஸ்ட் எலிமெண்ட் P, அண்ட் தென் 1, Q. ஸோ இதை எழுதிட்டிங்கன்னா 0, P, 0, Q, 1, P, 1, Q. இதை எழுதியாச்சு. இது A cross B கிடைக்கும். அடுத்தது உன்னோட ஆக்சுவல் கொஸ்டின் A cross B cross C. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு யூ ரைட் டவுன் A cross B. A cross Bயில் மேலே என்னெல்லாம் எழுதினீங்களோ அதை திருப்பியும் ரிப்பீட் பண்ணணும். 0, P, 0, Q, 1, P, 1, Q. இதோட cross C. C வந்து என்னென்ன இருக்குது நம்மள்கிட்ட? A, B, ரைட்? இப்போ எழுதும்போது இந்த 4 செட்டையுமே அப்படியே வச்சுக்கோங்க. இந்த 4 செட்டு கூட ஒரு A ஆட் பண்ணுங்கள். திருப்பி அதே 4 ப்ராக்கெட்ஸ் கூட திருப்பி அடுத்து B ஆட் பண்ணுங்கள். உங்களுக்கு A cross B cross C கிடச்சிரும். ஸோ ஃபஸ்ட்டு 0, P இதை அப்படியே எழுதிட்டு கூட ஒரு A ஆட் பண்ணிக்கோங்க Cலேருந்து. அடுத்தது 0, Q, திருப்பி ஒரு A ஆட் பண்ணிக்கோங்க. 1, P, A, 1, Q, A. அடுத்தது 4 செட்டுக்கு A ஆட் பண்ணியாச்சு. திருப்பியும் 0, P. இப்போ அடுத்தது B ஆட் பண்ண ஆரம்பிங்க. B, 0, Q, B, 1, P, B, 1, Q, B. ஓகே, ஸோ இவ்வளோ தான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? திஸ் இஸ் A cross B cross C. இது அதோட ஆன்சர். ஸோ அடுத்தது நீங்கள் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ். ஸோ எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் இஸ் எக்ஸாம்பிள் 1.1. If A is equal to set A is given as 1, 3, 5, set B is given as 2, 3, then first subdivision find A cross B and B cross A. Second question, is A cross B equal to B cross A? If not, why? And third question, show that n of A cross B is equal to n of B cross A equal to n of A cross n of B. ஸோ இதில் உங்களுக்கு A cross B, B cross A கண்டுபிடிக்க தெரியும். இதுக்கு முன்னாடி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அண்ட் தென் A cross Bயும் B cross Aவும் ஒன்றா இருக்கான்னு செக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒன்றா இருக்காது. ஏன் அப்படின்னா ஏவோட எலிமெண்ட்ஸை ஃபஸ்ட்டு போடும்போது அது வேறு மாதிரி ஒரு கிராஸ் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். இங்கே பியோட எலிமெண்ட்ஸை ஃபஸ்ட்டு போடும்போது இங்கே வேறு மாதிரி ஒரு கிராஸ் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். அடுத்து ஷோ தட் n of A cross B. ஸோ நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் A cross B எப்படி கவுண்ட் பண்ணுறதுன்னு போன பேஜில் நான் சொல்லி கொடுத்தேன்.
அதே மாதிரி n of b cross a இதை கண்டுபிடிச்சிக்கோங்க. ஏல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்கள், பியில் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்கள், இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். பண்ணிவிட்டு செக் பண்ணுங்கள் இது மூணுமே ஈக்குவலாக இல்லையா அப்படின்னு செக் பண்ணுங்கள். இதோட எக்ஸாம்பிள் 1.1 ஓவர். அடுத்தது எக்ஸாம்பிள் 1.2. இஃப் a cross b is equal to 3,2, 3,4, 5,2, 5,4 then find a and b அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதில் என்ன பண்ணணும், செட் a செட் b என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு b எலிமெண்ட்ஸ் என்னன்னு எழுதுங்க எப்பயுமே. ஏன்னா எத்தனை ரிப்பீட் ஆகுது நம்மளுக்கு தெரியாது. ஸோ 2 இதில் இருக்க b எலிமெண்ட் 2, இதில் இருக்கிற b எலிமெண்ட் 4, திருப்பியும் b எலிமெண்ட் 2, b எலிமெண்ட் 4. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு செட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு செட் ஆஃப் டிஜிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2 and 4, அடுத்தது திருப்பி 2 and 4 தான் ரிப்பீட் ஆகிட்டே போகும். எந்த மாதிரி கொஷின்ஸ் எடுத்துட்டிங்கனாலும் இந்த செகண்ட் எலிமெண்ட்டை மட்டும் முதல்ல எடுத்து எழுதுங்க. எந்த நம்பர்லேருந்து டிஜிட்ஸ் வந்து ரிப்பீட் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னு பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா 2,4, அதுக்கப்புறம் திருப்பி 2,4, திருப்பி இன்னொரு நம்பர் இருந்தால் கூட அகெயின் 2,4 தான் வரும். ஸோ அப்போ அதில் செட் பி இஸ் 2,4. இது ஈஸியாக கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது இந்த 2க்கும் 4க்கும் ஃபஸ்ட் எலிமெண்ட் என்னவோ அதுதான் ஏவோட ஃபஸ்ட் எலிமெண்ட். ஸோ 2ஓட ஃபஸ்ட் எலிமெண்ட் வந்து 3, 4ஓட ஃபஸ்ட் எலிமெண்ட்டும் 3. ஸோ ஏயோட ஃபஸ்ட் எலிமெண்ட்டும் 3 மட்டும்தான். 2 3 எழுதக்கூடாது, ஒரே ஒரு 3 தான் எழுதணும். அடுத்தது இதே 2 4 இங்கே போங்க. இங்கே 2 4ஓட செகண்ட் எலிமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5. ஸோ இப்போ இதுதான் செட் ஏ. ஓகே. ஸோ அடுத்தது எக்ஸாம்பிள் 1.3. 1.3ல let a is equal to x இப்படி போட்டால் belongs to x belongs to n என natural numbers such that x lies between 1 and 4. 1க்கும் 4க்கும் நடுவில். x is greater than 1 but less than 4. அப்போ a என்னவா இருக்க முடியும் அப்படின்னா 1 விட அதிகமாக இருக்கணும் 2, ஆனால் 4 விட கம்மியாக இருக்கணும் 2 4 விட கம்மி. அடுத்தது 1க்கும் 4க்கும் நடுவில் 2 3ன்னு 2 நம்பர் எழுதலாம். 2 1 விடவும் அதிகம் 4 விட கம்மி, 3யும் 1 விட அதிகம் 4 விட கம்மி. ஸோ இதுதான் இப்போ உங்களுக்கு செட் ஏ. அதே மாதிரி செட் பி பார்த்தீங்க அப்படின்னா என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, எக்ஸ் பிலாங்ஸ் டு ஹோல் நம்பர். ஹோல் நம்பர் அப்படின்னா 0வும் சேர்ந்து வந்தால் அது பேர் ஹோல் நம்பர்ஸ் இல்லையா. ஸோ எக்ஸ் வந்துட்டு இட் இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு இந்த மாதிரி ஒரு கோடு போட்டாங்கன்னா ஆர் ஈக்குவல் டு. ஸோ 0வாகவும் இருக்கலாம் 0 விட அதிகமாகவும் இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக 2 விட கம்மியாக இருக்கணும்னு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ 0 வரலாம், 0 is less than 2, 1 is also less than 2, ஆனால் திருப்பி 2 போயிட்டால் இட் இஸ் நோ மோர் லெஸ் தேன் 2, அதனால் 2 போகக்கூடாது. அடுத்து c is equal to x belongs to n where x is less than 3 கொடுத்துருக்காங்க. ஸோ c வந்து நேச்சுரல் நம்பர் ஆனால் less than 3. நேச்சுரல் நம்பர் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1, 3ஐ விட கம்மியான்னு செக் பண்ணிக்கிட்டே வாங்க. 1 2 ரெண்டுமே 3ஐ விட கம்மி, 3 போடக்கூடாது. Then your question is verify that a cross b union c is equal to a cross b union a cross c. Second condition, second subdivision, a cross b intersection c is equal to a cross b intersection a cross c. இது லாஸ்ட் இயர் 9th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க. பிக்கும் சிக்கும் யூனியன். ஸோ இந்த ப்ராப்ளத்துக்கு பார்த்தீங்கன்னா a cross b union c அப்படின்னு கேட்கும்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு யூ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் b union c. b ஒரு செட்டு, c ஒரு செட்டு, ரெண்டுத்துக்கும் யூனியன் கண்டுபிடிச்சிட்டு வர்ற ஆன்சரோட a cross the answer what you got from b union c அதை போட்டிங்கன்னா அது கிடச்சிடும். சப்போஸ் தெரிலனா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஏன்னா அது லாஸ்ட் இயர் படித்ததுனால அதை எக்ஸ்பிளைன் பண்ணலை.